ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டிஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா. இன்னொரு நேம்லேயும் வந்து ஃபரா ஃபாசில்ன்ற நேமில் தான் இருந்தது. பட் அது வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு சேனலுக்குமே ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிலாம் இன்றைக்கி போடலாம். வீடியோஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் குக் பண்ணாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக டைம் இது பண்ண முடியல, ஏன்னா ஹெல்த் இஷ்யூ சரியில்லை. இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே 10th, இன்றைக்கி ஜூலை 10th. இன்றைக்கி ஃபாசில் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. இன்றைக்கி ஃபாசில் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜியில் வந்து ஃப்ளவர்ஸ் டே செலிப்ரேஷன் இன்றைக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை அதுக்காக ஒரு 1 week 1.5 weeks கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி குழந்தை போயிருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி சொல்லுவோம், அது வந்து ஸ்கூலில் தான் வந்து அவங்க நம்ம வீடியோ சென்ட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சொல்லி அனுப்பியிருக்கேன், இந்த வீக்கெண்ட் 2 days லீவ் இருக்குடா, இன்றைக்கி நல்லா நீ பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வா, உனக்கு நல்லா நான் லன்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக தான் வந்து வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இப்போது இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நடுவில் போட முடியல. நேற்று தான் வந்து ஃபரா அவங்க டேடி வந்து இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்து போட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூனால் நம்ம வெளியெலாம் போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபரா அவங்க டேடி தான் மெடிசன் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நடுவில் ரொம்ப முடியலன்னும் போது டாக்டர்கிட்ட போயிருந்தேன். எவ்ரி மந்த் வந்து இந்த மந்த் எனக்கு மந்த் இஷ்யூஸ் வரும்போது எனக்கு அந்த பெயின்லாம் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக. ஆல்ரெடி சர்விக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால ப்ளஸ் அப்டாமல் பெயினும் சேர்த்து வந்துடுது எனக்கு எவ்ரி மந்த் கண்டினியூஸாக. போனபோது டாக்டர் வந்து எப்பவும் போல் தான் உங்களுக்கு வந்து இது சத்து இல்லை, சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெடிசன், அதுக்கான இன்ஜெக்ஷன் அங்கே போட்டுடுவாங்க ஒரு டோஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டோஸ் வந்து அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபரா அவங்க டேடி வந்து நர்சிங்ன்றதுனால அவரே வீட்டில் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ அதுதான் நேற்று ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி நேற்று ஈவினிங் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இனிமேல் தான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்சது நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நடுவில் கொஞ்ச நாளாக நம்ம வீடியோவே போடாமல் இருந்தோம். ஸோ ஹெல்த் இஷ்யூன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கு. ஸோ நேற்று கூட ஃபரா அவங்க டேடி ஒரு செப்பரேட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, டாக்டர் ப்ரிஃபர் பண்ணது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில் ஸ்கூலில் வந்து ஃப்ளவர்ஸ் டே செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குழந்தை போயிருக்கான். அவன் வந்தால் உனக்கு வந்து வெரைட்டி டிஷ்ஷஸ், உனக்கு வெரைட்டியாக நிறைய பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எல்லா மசாலா, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, சிக்கனோட செமி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம செமி கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லா பச்சை மிளகா எல்லாமே அது நம்ம ஒரு வினிகர் இதெல்லாம் ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம வந்து இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போது ப்ரான் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ போடுற எல்லா நியூ யூடியூபர்ஸ்க்குமே அந்த வீடியோஸ் யாரோட மொபைல் ஆர் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இல்லை உங்களோட டிவி எதுலலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வருதோ அவங்கள பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பார்க்குறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு லைக், ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து உங்களோட ஒரு லைக்கு, உங்களோட ஒரு வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா யூடியூபர்ஸ்க்குமே. ஸோ ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற யூடியூபர்ஸ்க்குமே வந்து அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அவங்களோட வீடியோவில் மென்ஷன் பண்ணுவாங்க. கடைசியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 12:35 ஆகிருக்கு. 12:35 ஆகிருக்கு. ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை. எல்லா இடத்துலையும் எப்படின்னு தெரியல. நாங்கள் இருக்கிற எங்கள் சைடெலாம் ரொம்ப மழை. அதனால் உள்ளே கொடி கட்டி துணி காய போட்டாச்சு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கடாய் சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு, ஆன் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபாசில் வந்ததும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து வந்து லெமன் கிண்டி அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு லெமனும் எக்கு பாயில் பண்ணிவிட்டு பசங்களுக்கு அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஸோ பேலன்ஸ் 2 எக்கு இருக்குது பசங்களுக்கு போக. கடாய் இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்குது. நம்ம எப்பயுமே வந்து சொன்ன மாதிரி நம்ம நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து லேபிள் ஒட்டியிருப்பேன் ஜிஞ்சலி ஆயில் அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணுற எல்லா இதுலேயுமே வந்து லேபிள் ஒட்டி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு துளி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு அது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு, நம்மளுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம வயிற்றுக்கு நல்லது. இந்த வீக் ஃபுல்லாக எப்படியோ ஒரு வழியாக ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தள்ளியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களை முடியல சுத்தமாக. சரி ஓகே, இருந்தாலும் பசங்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக புஷ் பண்ணி தள்ளியாச்சு. 1 டே மட்டும் லீவ் விட்டுட்டேன் பசங்களுக்குன்னா. ஆயில் ஹீட்டப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். நடுவில் ஹெல்த் முடியாத போது எதுக்கு நம்ம யூடியூப் கண்டினியூ பண்ணோம், சரி ஏதாச்சும் ஒரு 2-3 நார்மல் பேசிக் வீடியோஸ் அந்த மாதிரி போட்டு அப்படியே நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திங்க் பண்ணேன். நம்மளும் படிச்சிருப்போம். பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து நம்மளும் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஆட்டோமொபைலில் ஒர்க் பண்ணியிருப்போம், டெலிகாம் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருப்போம். அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஏன் நம்மளால் ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் மேரேஜ் பசங்க இருக்காங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்மளால் ஏன் எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். சரி ஓகே, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம புஷ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பி இன்றைக்கி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனியன் போட்டு நம்ம இது பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பார்க்குற எல்லா வியூவர்ஸும் கொஞ்சம் ஒரு லைக், ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டீஸ் சேனல், அப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டீஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 months பேக் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போது இது வந்து ப்ரான் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். அது ஒரு 3 months பேக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல். ஓகேங்களா, அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு லாஸ்ட் மந்த் இருக்கும். லாஸ்ட் மந்தில் வந்து நமக்குன்ட்டு ஒரு குட் நியூஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நாங்கள் ஃப்யூச்சர் சொல்கிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா பசங்க தான் மொபைல் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க பசங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் போகவே முடியல, மொபைல்லையும் ப்ராசஸ் பண்ண முடியல, வீட்டில் வந்து டிவியில் ஆன் பண்ணாலுமே அந்த யூடியூப்லேயே போக முடியல. அந்த ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. என்ன ரீசன் பார்த்தா என்னோடய மெயில் தான் வந்து இன்கரெக்ட் ஆகிருக்கு. அது வந்து நான் ஒரு 4.5 years பிஃபோர் ஃபாசில் பிறந்ததுக்கப்புறம் நான் அது லாகின் பண்ணியிருக்கேன் அந்த மெயில் ஐடி. ஸோ அப்போ வந்து நான் பேசிக்காகவே குழந்தைங்களோட நேமில் ப்ராசஸ் ஐடி க்ரியேட் பண்ணும்போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பண்ணிட்டேன் போல். அது வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதால அதுக்கப்புறம் நான் என்னோடய ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி ரெக்கவர் பண்ணேன் அந்த மெயில் ஐடி. ஸோ ரெக்கவர் பண்ணுறது அன்றைக்கி டே வந்து அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு கூட எனக்கு தோணலை. ஐடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே அழுக கஷ்டமாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம் நாங்கள் ஒரு 35 something தான் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தோம். பட் இருந்தாலுமே அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த சப்ஸ்கிரைபருமே நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது போயிடுச்சு, நாளுக்குமே கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆனியன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி, புதினா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக நம்ம வைக்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம முன்னாடியே வந்து அது எல்லாம் வந்து நம்ம போட்டு மசாலாஸ் எல்லாமே போட்டு ஃபுல்லாக தயிர், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, சிக்கன் தொக்கோட மசாலா, பச்சை மிளகா, நம்மளோட வினிகர், உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அதை ஒரு 1/2 hour கிட்ட நம்ம அதை ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா, இப்போ அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக இஞ்சி பூண்டுலாம் போட போகிறது இல்லை. ஆல்ரெடி வந்து நம்ம
ஆனியன் ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த கொத்தமல்லி, புதினா, தக்காளி, உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது கொஞ்சம் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துடலாம். இந்த ஒரு 1 வீக் வந்து பசங்களை எப்படியோ அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அனுப்பியாச்சு. ஒரு நாள் மட்டும் லீவ் போட வச்சுட்டேன், முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நிறைய டாக்டர் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி எங்கள் ஏரியாவில் இருக்க எந்த டாக்டருமே விடுறதில்ல, எந்த கிளினிக் விடுறதில்ல. எல்லாம் விசிட் பண்ணுறது தான் எவ்ரி மந்த்து. பழைய மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உடம்புலாம் வந்து ஒன்றுமே வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ராப்பரான மெடிசன் வந்து உங்களுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றாங்க. அது வந்து 100% ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு 2 பசங்க, 2 பேரும் நான் கன்சீவாக இருக்கும்போது எந்த மெடிசனுமே போடலை. எங்கள் ஹஸ்பண்ட் அப்போவே கத்துவார். நான் வந்து இல்லை, நான்லாம் வந்து டெலிவரி பண்ணிவிடுவேன், பெற்று காமிச்சிடுவேன், எந்த மெடிசனுமே எடுக்காமல் அப்படிலாம் சொன்னேன். இப்போ நான் அதுக்கு தான் உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. கன்சீவாக இருக்கீங்கன்னா டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுற மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு சிக்னஸ் கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நானே லைவாக இருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இது ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது செப்பரேட் பண்ணிடலாம். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் கொஞ்சம் வறுத்துடலாம். ஃபாசிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் டே. ஏன்னா அவன் வந்து குழந்தை ஃப்ளவர்ஸ் டேயில் எல்கேஜி தான் ஃப்ரெண்ட்ஸ். 4.5 இயர்ஸ். இன்னும் ஒரு 2.5 மந்தில் வந்து அவனுக்கு 5 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கம்மிங் அக்டோபர் ஃபாசிலுக்கு. ஸோ குழந்தை இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஜாயின் பண்ணி இந்த ஒரு 1 மந்த் போயிருக்காங்க. இந்த 1 மந்தில் June 8 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலு. ஸோ இந்த July 9, 10th ஒரு 1 மந்த் பீரியட்லேயே குழந்தை ஒரு காம்படிஷனில் அவனை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க ஸ்கூலில். அவங்க எனக்கு அந்த ஸ்பீச் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸு. அதை நம்ம வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் குழந்தைக்கு. நம்ம கொஞ்சம் அப்பளம் வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃபாசிலுக்கு வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நம்ம பானிபூரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் வீட்டில். இந்த குக்கிங் வீடியோ முடிச்சு அடுத்து ஒரு 2-3 வீடியோஸ் இன்றைக்கி நான் எடிட் பண்ணி போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இன்ஜெக்ஷன் போடும்போது அதெல்லாம் ஷூட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து ஒரு இமேஜ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து நம்ம ஒரு வாட்டி கிண்டி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அடி பிடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ சிம் பண்ணிட்டேன். இது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முட்டி மோதி வீடியோஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா யூடியூபர்ஸுமே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம போடுறோம், அது உங்களுக்கு அந்த ஒரு காமெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அது செப்பரேட்டாக, அந்த காமெடி மட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது இப்போ பண்ணிக்கணும். எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்களா அப்பளும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா வெளியே வச்சாலே வந்து இந்த வண்டு, இந்த பூச்சிங்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே நான் இதை இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறேன். பயிர், பருப்புங்க எதுவாக இருந்தாலுமே வந்து நான் அந்த ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லேபிள் பிக்கும் போது அது ஒட்டி இருக்கு பேப்பர், அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது குக் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட ஆனியன், தக்காளி,
எல்லாமே வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து நம்மளோட வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த செட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வந்து ஃபராலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜியில் வந்து இந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபாசில் தான் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறான், போக மாட்டேன்னு சொல்கிறான். இதில் என்னோடய ஹெல்த் இஷ்யூ சரியில்லை, நான் என்னையும் பார்க்கணும் அவனையும் பார்க்கணும், வீட்டு ஒர்க் பார்க்கணும். டெய்லி ஒரு நாள் கூட வீடு பெருக்காமல் இருக்க எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய உடம்பு எந்த மாதிரி சூழலில் இருந்தாலும் நான் அது வந்து கம்பல்சரி பண்ணிவிடுவேன். அதனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு 1 வீக் வந்து இந்த வீக்கெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் போகலான்னு இருக்கேன். ஏன்னா மைண்ட் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஹெல்த்தும் சரியில்லை. இப்போ நம்ம இலையில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து அப்படியே உப்பு கிப்பு எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது நம்ம எதுவுமே டச் பண்ணாமல் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம இந்த அப்பளம் வறுத்து எடுக்கிற அந்த கேப்பில் இது கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டும். நம்ம இதை அப்படியே வந்து சிம்மில் விடாமல் மீடியமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்பளம் வறுக்கிற கடாய்கிட்ட வந்தாச்சு. அப்பளம் வறுத்து போட்டு அப்பளம் வறுத்து போடுற பாக்ஸ் எடுத்தாச்சு. இதை விட இதிலே சின்ன சைஸ் ஒன்று இருக்கும், அது எங்கன்னு தெரியல. இப்போ சடனாக இதாக கிடச்சிச்சு மாவு வரைக்கிற பாத்திரம். அப்பளம் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச்சு. ரைஸு, அப்பளம், சிக்கன் செமி கிரேவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எறா ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரசம் இருக்குது, நேற்று ரசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முட்டை இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்மளும் வந்து பல வருஷமாக யூடியூப்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளுக்கு பிடிச்ச சேனல்ஸ்க்கு நம்ம கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதில் எத்தனை பேர் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுற வீடியோஸில் வரவங்க வந்து ஐடி யூஸ் பண்ணுறாங்களா என்னென்னு பார்த்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு கூட லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க, ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட வீடு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சேனல் உள்ளே போய் வியூ பண்ணேன். அவங்களுமே வந்து ஒரு செலக்டிவ் கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு அவங்களுமே சேனல் ரன் பண்ணுறாங்க. ஸோ நானுமே அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, அதில் அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி கமெண்ட் பண்ணும்போது நான் போய் அவங்களோட சேனல் நான் வியூ பண்ணேன். அவங்களும் வந்து யூடியூப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன இது நம்ம வந்து ஒரு லைக் அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு அப்போதைக்கு பார்க்க நேரம் இல்லை. அதனால் பார்த்து அந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட் ஹார்ட் சிம்பிளையும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஃபியூச்சர் அவங்க எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு வரும்போது என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் அவங்களுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன இதில் இருக்க போகுது சொல்லுங்கள்? நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ண போகிறோம். இதில் நம்ம காசு பணம் எதுவும் அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ஃபாசில் வரத்துக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவங்கக்கிட்ட. அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாதம், எறா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ஃபாசிலுக்கு பிடிச்ச பானிபூரி அப்பளமும் நார்மல் அப்பளம் பண்ணியிருக்கோம். ஸோ மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து ஒரு 4 days பிஃபோர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ வந்து 150 ரூபான்னு சொல்லிட்டு, 2 கிலோ 150 ரூபான்னு சொல்லிட்டு 4 கிலோ வாங்கியிருந்தோம். அதில் பேலன்ஸ் இது. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் பசங்களுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அமிச்சோம். வாடி வதங்கிட்டோம் சொல்லுவாங்க. அது என்னென்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உடம்பு முடியலன்னு வாங்கி வச்சிருந்தா சாத்துக்குடி ஜூஸ் போடாமல் எல்லாமே எப்படி சுருண்டு போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நிலையை பாருங்கள், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், அந்த மாதிரி இதோட கதை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடம்பு முடியாதனால இதை அப்படியே வச்சுட்டோம். இது வந்து ஆயில் வந்து
இதில் போக இது இன்னும் ஃபில் பண்ணல, ரைஸ் பிரான் ஆயில் ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து டேரெக்டாக நம்ம ஏதாச்சும் வறுக்கிறோம் அப்பளம் அந்த மாதிரி வறுக்கும் போது இதிலேருந்து போகிறத விட இதிலேருந்து அப்படியே ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது இப்படிங்க தனியாக வச்சுட்டேன். இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் இன்றைக்கி வந்து இது ரசம் ரைஸு, அப்பளம், மாம்பழம், எறா ப்ளஸ் வந்து நம்ம அது சிக்கன் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து எதுவுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அந்த மசாலாலாம் போட்டு அப்படியே நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம அப்படியே சிம்மில் விட்டுட்டோம். அதுவே பாருங்கள் தண்ணி எப்படி சுருண்டு சிக்கனில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துருச்சு. நம்மளுக்கு வேணும்னா நம்ம இந்த தண்ணியிலே அப்படியே நிறுத்திக்கலாம், இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அதை சிம்மில் விட்டால் கூட நம்மளுக்கு நல்லா சூப்பராக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நேற்று ரசம் இருந்துச்சு, அதை வச்சு இன்றைக்கி கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாசிலுக்காக செஞ்ச என்னோடய ஸ்பெஷல் லன்ச். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.